மலேசியாவில் உள்ள பினாங்கு தீவு அதன் அழகான கடற்கரைகளுக்கு மிகவும் பிரபலமானது. பினாங்கு கடற்கரைகளுக்கு அருகில் பல பாரம்பரிய உணவுகள் உள்ளன. அவற்றில் சில பிரபலமான உணவுகள் மற்றும் அவற்றின் சிறப்பம்சங்கள் இங்கே. சார்க்வேடியோ இது சோயா சாஸ், இறால் மற்றும் காய்கறிகளை சேர்த்து வதக்கிய அரிசி நூடுல்ஸ். இது ஒரு பிரபலமான தெரு உணவு. அசாம் லக்சா இது மீன் குழம்பில் நூடுல்ஸ் மற்றும் காய்கறிகளை சேர்த்து செய்யப்படும் ஒரு காரமான சூப். இது பினாங்கின் பாரம்பரிய உணவு. நாசி காண்டார் இது பல்வேறு வகையான கறிகள் மற்றும் காய்கறிகளுடன் பரிமாறப்படும் அரிசி உணவு. இது இந்திய மற்றும் மலாய் உணவு வகைகளின் கலவையாகும். மீகோ இது இறால் குழம்பில் நூடுல்ஸ் மற்றும் காய்கறிகளை சேர்த்து செய்யப்படும் சூப். இது ஒரு காரமான மற்றும் சுவையான உணவு. ரோஜா செண்டோல் இது தேங்காய் பால், பனை சர்க்கரை மற்றும் அரிசி மாவில் செய்யப்பட்ட இனிப்பு. இது ஒரு புத்துணர்ச்சியூட்டும் மற்றும் சுவையான இனிப்பு. இந்த உணவுகள் அனைத்தும் பினாங்கில் மிகவும் பிரபலமானவை மற்றும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களால் விரும்பி உண்ணப்படுகின்றன. இந்த உணவுகளை பினாங்கு கடற்கரைகளில் உள்ள உணவகங்கள் மற்றும் தெரு கடைகளில் ருசிக்கலாம். மலேசியாவில் உள்ள பினாங்கு தீவு அதன் அழகான கடற்கரைகளுக்கு மிகவும் பிரபலமானது. அவற்றில் சில முக்கியமான கடற்கரைகள் மற்றும் அவற்றின் சிறப்புகளை பற்றி நான் சொல்கிறேன். பெரிங்கி கடற்கரை இது பினாங்கில் மிகவும் பிரபலமான கடற்கரை. இங்கு பலவிதமான நீர் விளையாட்டுகள் உள்ளன. மேலும் இங்குள்ள இரவு நேர சந்தை மிகவும் பிரபலமானது. தாஞ்சங் பூங்கா கடற்கரை இது அமைதியான மற்றும் அழகான கடற்கரை. சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பது மிகவும் அழகாக இருக்கும். ஜார்ஜ் டவுன் கடற்கரை இது வரலாற்று சிறப்புமிக்க கடற்கரை. இங்கு பல பாரம்பரிய கட்டிடங்கள் உள்ளன.
பினாங்கு தேசிய பூங்கா கடற்கரை. இது இயற்கை எழில் நிறைந்த கடற்கரை. இங்கு பலவிதமான தாவரங்கள் மற்றும் விலங்குகளை காணலாம். பினாங்கு தீவை சுற்றி பல சிறிய தீவுகள் உள்ளன. அவை படகு சவாரிக்கு ஏற்ற இடங்கள். இந்த கடற்கரைகள் அனைத்தும் நீச்சல், சூரிய குளியல், படகு சவாரி மற்றும் மீன்பிடித்தல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் இந்த கடற்கரைகளை சுற்றி பல உணவகங்கள் மற்றும் தங்கும் விடுதிகள் உள்ளன. அங்கு நீங்கள் தங்கி மகிழலாம்.